இந்திய கிரிக்கெட் அணிக்கு எதிராக தொடர்ந்து வந்த விமர்சனங்கள் நேற்று முதல் சற்று ஓய்ந்திருக்கின்றன. ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்திய அணி பெற்ற 1-3 என்ற டெஸ்ட் தோல்வி இந்திய ரசிகர்கள் மத்தியில் இந்திய அணியை பாரிய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கியிருந்தது. எனினும் நேற்று சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது 20-20 போட்டியில் இந்திய அணி சிறப்பான வெற்றி ஒன்றை பெற்றதன் மூலம் அந்த அணி தொடர்பான விமர்சனம் சற்று குறைந்திருக்கிறது. எனினும் அதன் தலைமைத்துவம் குறித்து தற்போது மீண்டும் பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெஸ்ட் போட்டிகளின் தலைமைத்துவத்தில் ரோஹித் சர்மா தோல்வியடைந்ததை போன்று தற்போது 20-20 ஒருநாள் போட்டிகளிலும் தலைவராக செயற்படும் சூரியகுமார் யாதவ் தொடர்ந்தும் தமது திறமைகளை வெளிக்காட்ட தவறி வருகிறார். கடந்த சில போட்டிகளிலும் அவர் தமது திறமையை வெளிக்காட்ட தவறியிருந்தார் என்றாலும் கூட அந்த அணி வெற்றி பெற்றிருந்தது. இதன் காரணமாக அதன் தாக்கம் பெரிதாக இருக்கவில்லை என்றாலும் கூட அவர் சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகளுக்கு தெரிவு செய்யப்படாமைக்கு தொடர்ந்தும் அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தாமையே காரணம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை சூரியகுமார் யாதவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே தலைவராக இருக்கின்ற ஒருவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தாத போது அந்த அணி தோல்வி காணும் அல்லது பின்னடைவை சந்திக்கும் என்ற அடிப்படையில் சூரியகுமார் யாதவ் மீதும் தற்போது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. ஏற்கனவே ரோஹித் சர்மா விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ள நிலையில் தற்போது சூரியகுமார் யாதவும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறார். எனவே அந்த அணியில் சில வேளைகளில் தலைமைத்துவ மாற்றம் ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய போட்டியின் போது இங்கிலாந்து அணி முதலில் துடுப்படுத்தாடி 132 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது 20 ஓவர்களில். எனினும் 12.5 ஓவர்களில் இந்திய அணி அந்த இலக்கை எட்டி 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து போட்டியில் வெற்றி பெற்றது. இதில் அபிஷேக் சர்மா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். 79 ஓட்டங்களை அவர் பெற்றிருந்தார். இதற்காக குறைந்தளவு பந்துகளை மாத்திரமே அவர் சந்தித்திருந்தார். இதனிடையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான மேலும் சில 20-20 போட்டிகளும் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளும் இடம்பெறவிருக்கின்றன. இதனை அடுத்து சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகள் இடம்பெறவிருக்கின்றன. எனவே சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகளுக்கான ஒரு பயிற்சி களமாக இந்த போட்டிகள் அமைந்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. எதுவரும் சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகளின் போது பாகிஸ்தான் பெயர் குறிப்பிடப்பட்ட ஜேர்சிகளை அணிவதில்லை என்ற இந்திய அணியின் முடிவு குறித்து சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம் இன்னும் தீர்மானம் ஒன்றை எடுக்கவில்லை. ஏற்கனவே சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகள் பாகிஸ்தானிலும் துபாயிலும் இடம்பெறுகின்றன. பாகிஸ்தான் மட்டும் இந்த போட்டி இடம்பெறுமாக இருந்தால் அதில் பங்கேற்கப் போவதில்லை என இந்திய அணி ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இதன் காரணமாக ஹைபிரிட் முறையில் துபாயிலும் அந்த போட்டி நடத்தப்படுகிறது. இந்த போட்டியில் மாத்திரமே இந்திய அணி பங்கேற்கும் என்ற நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த போட்டியை நடத்தும் பாகிஸ்தான் அணி சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தின் நியமப்படி தமது நாட்டின் பெயரையும் சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தின் பெயரையும் அணி வீரர்களின் ஜேர்சிகளில் பொறித்திருக்கிறது. என்றால் கூட தாம் பாகிஸ்தானில் இந்த போட்டிகளில் பங்கேற்காமையால் தமது அணியினர் அந்த ஜேர்சிகளை அணிய தேவையில்லை என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்துக்கு அறிவித்திருக்கிறது. எனவே குறித்த ஜேர்சிகளில் அமைந்திருக்கும் பாகிஸ்தானுடைய பெயரை அகற்றுமாறு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கோரியிருக்கிறது. எனினும் இதில் சிக்கலான நிலைமையை உருவாக்கி இருப்பதால் இது தொடர்பில் இன்னும் சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம் முடிவுகளை எடுக்கவில்லை. இதேவேளை இந்த இந்திய கிரிக்கெட் நிர்வாகத்தின் முடிவு குறித்து பாகிஸ்தான் ஏற்கனவே ஆட்சேபனை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.